கங்கா அவளை பத்தி நிறைய சொல்லிருக்காங்க. எனக்கு அவளை பார்க்கணும் போல இருக்கு. ஸ்கூலுக்கு போயிருக்கா, வந்ததும் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன், வா. எனக்கு தெரிஞ்சு இவளை நீயும் கங்காவும் கூட்டிட்டு வரல, நம்ம கும்பிடுற சாமி தான் கூட்டிட்டு வந்திருக்கு. நீ ஏப்பா ஒரு மாதிரியா இருக்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. இந்த பாரு, கங்காவோட நீ வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஜானகி மாதிரி ஒருத்தி வந்தது உனக்கு தர்ம சங்கடமா தான் இருக்கும். ஆனா அதை அந்த பொண்ணுகிட்ட காட்டிக்கிட்டு இருக்காத. ஏன்னா அந்த பொண்ணு நம்ம வீட்டு விருந்தாளி. பார்த்து அவன் மனங்குணாம நடந்துக்க. சரிப்பா. அப்பா, பகவதி அம்மன் கோவில்ல பரிகாரம் பண்ண முடியாததுதான் குறையாவே இருக்கு. நீ பரிகாரம் பண்ணிருந்தீன்னா என்ன சந்தோஷப்பட்டிருப்பனோ அதே சந்தோஷத்தை இந்த சீதாவை கூட்டிட்டு வந்து கொடுத்துருக்க. அனாதையா வளர்ந்த சீதாவை சந்தோஷமா வச்சு பார்த்துக்கிறத அந்த பகவதி அம்மனுக்கு செய்யற பரிகாரமா நினைச்சுக்குவோமா? போமா, போய் ரெஸ்ட் எடுத்துக்க. சரிப்பா. ஆர்த்தி எடுக்கிறது வீட்டுக்காரங்களுக்கு மட்டும்தான் எடுக்கணும், அதான் சம்பிரதாயம். அப்பா, சீதாவை பார்த்ததும் எல்லாரும் எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. ஆனா நீங்க ஏன்பா அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம இருக்கீங்க? பத்தாததுக்கு அவங்க வீட்டுக்கு வந்தது பிடிக்காத மாதிரி ஒதுங்கி நின்றுட்டு இருக்கீங்க. பாவம் பாவங்க, கஷ்டப்பட்ட பொண்ணுப்பா. நாம தான் அவங்களுக்கு நிம்மதியை கொடுக்கணும். அந்த பொண்ணு நிம்மதியை பத்தி பேசுறியே, உன் நிம்மதியை பத்தி யோசனை பண்ணியா? மாப்பிள்ளை ஏற்கனவே ஜானகியை மறக்க முடியாம நினைச்சிட்டு இருக்காரு. நீ அவ்வளவு மாதிரி இருக்கிறவளை கூட்டிட்டு வந்து பக்கத்திலே வச்சிருக்கிய. இதனால என்ன விபரீதம் நடக்கும்னு உனக்கு தெரியுமா? ஏதோ நடக்கக்கூடாதெல்லாம் நடந்து நீ இப்பதான் மாப்பிள்ளையோட வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்க. இந்த நேரத்துல உனக்கு நீயே வினையை இழுத்துக்கிறிய. அடுத்தவங்களுக்கு உதவி பண்றது தப்பு இல்லை, ஆனா நாம இருக்கிற இடத்துக்கு மோசம் வந்துடாத அளவுக்கு பார்த்துக்கணும். ஜானகி அக்கா இல்லாததுனாலதான் எனக்கு இந்த வாழ்க்கையே கிடைச்சது. அவங்கள மாதிரி இருக்க ஒருத்தரை பாக்குறப்ப, அவங்க ஆதரவு இல்லாம இருக்காங்கன்னு தெரியறப்ப அவங்கள அப்படியே விட்டுட்டு வந்துட முடியுமா? நாங்க ஏன் ஹனிமூனுக்கு கேரளா போகணும்? அங்க ஏன் சீதா வரணும்? எதுக்காக சந்திக்கணும்? இந்த கேள்விக்கெல்லாம் பதில யோசனை பண்ணி பாத்தீங்கன்னா அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது உங்களுக்கு சரின்னு தோணும். எதமா சரிங்கிற? மாப்பிள்ளை யாரை மறக்கணுமோ அவ மாதிரி ஒருத்தி கண்மணால் நடமாட விட்டா மாப்பிள்ளை மனசு என்னத்துக்கு ஆகும்? என் புருஷன் ஒன்னும் பலகீனமானவர் இல்ல. அவர் மனசுல நான் இருக்கேன். என்ன தாண்டி அவரால் யாரையும் நினைக்க முடியாது. அதே மாதிரி சீதாவும் நீங்க நினைக்கிற மாதிரி சராசரி பொண்ணு இல்ல. முன்ன பின்ன தெரியாத நான் கூப்பிட்டதும் என்ன நம்பி வர அளவுக்கு எங்களுக்குள்ள ஒரு நட்பு இருக்கு. எங்க நட்பை மீறி அவங்களுக்கும் எந்த நினைப்பும் வராது. மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கிற, ஆனா நீ நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீ தப்பு பண்றப்ப எடுத்து சொல்ல வேண்டியது என் பொறுப்பு. இதுல எந்த தப்பும் இல்லப்பா. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. நடக்காதுன்னு நீ சாதாரணமா சொல்லிட்ட, ஆனா என் மனசு ஏத்துக்கல. அந்த சாமி தான் உன் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கணும்.
ஸ்கூல் யூனிஃபார்ம்ல பாக்கும்போது எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? என் கையால உனக்கு திருஷ்டி சுத்தி போடணும். கேரளா போயிட்டு வந்ததுல நீயும் ரொம்ப அழகா இருக்க. நானும் உனக்கு திருஷ்டி சுத்தி போடுறேன். ஆமா, எனக்கு gift வாங்கிட்டு வரேன்னு சொன்னியே, எங்க gift? நீ முழிக்கிற முழிய பார்த்தா gift மறந்துட்ட போல இருக்கே. உனக்கு கொடுக்க வேண்டியதை மறக்க முடியுமா? உனக்கு ஸ்பெஷலா ஒரு gift கொண்டு வந்திருக்கேன். பார்த்தா நீ அசந்து போயிடுவ. அப்படி என்ன கொண்டு வந்திருக்க? வா காட்டுறேன். வா. gift காட்டுறேன்னு சொல்லிட்டு கண்ணை மறைக்கிறியே. நான் உனக்கு கொடுக்கறது சாதாரண கிஃப்டா? ஒரு சஸ்பென்ஸ் வேணும்ல? ஐயோ கங்கா, நீ இப்படி சஸ்பென்ஸ் குடுக்கறத பாக்குறப்போ எனக்கே சீக்கிரம் gift பார்க்கணும்னு தோணுது. உள்ள வா காட்டுறேன். வா. ஏய் ஓகே ஓகே இருங்க சொல்றேன். கங்கா, ஏன் நின்னுட்டு நீ வாங்கிட்டு வந்தத பார்க்கணும்னு எனக்கு ஆசாசியா இருக்கு. வா போலாம். நீ பார்க்க ஆசைப்படுறது உன் எதிரிலேயே இருக்கு பாரு. இதான் தேவசேனாவா? ஆமா. அம்மா, அம்மா, அம்மா. கங்கா, நீ ஏதோ ஒரு gift வாங்கிட்டு வருவேன்னு தான் நினைச்சேன். எங்க அம்மாவே gift கொடுப்பேன்னு நான் நினைச்சே பார்க்கல. ரொம்ப தேங்க்ஸ் கங்கா. தேவசேனா, அது உங்க அம்மா இல்லம்மா, அவங்க பேரு சீதா. என்னப்பா பேரை மாத்தி சொல்லிட்டா? எங்க அம்மா மாறிடுவாங்களா? எங்க அம்மாவை எனக்கு தெரியாதா? இவங்க எங்க அம்மா தான். இல்லம்மா, அம்மா சாயல்ல அவங்க இருக்கிறதுனால நீ அப்படி நினைக்கிற. நீ வேணா அவங்க கிட்ட கேட்டு பாரு. அம்மா, நீயும் நானும் அம்மா பொண்ணு இல்லைன்னு அப்பா சொல்லிட்டு இருக்காங்க. நீயும் பேசாம இருக்க. உங்க அப்பா சொல்றது உண்மைதான். உங்க அம்மா மாதிரி இருக்கிறதுனால உங்க எல்லார்கிட்டயும் காட்டுறதுக்காக தான் என்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்போ நீங்க என் அம்மா இல்லையா? சாரிங்க, நான் தெரியாம அம்மான்னு கூப்பிட்டுட்டேன். நீ சரியா தான் கூப்பிட்டுருக்க. ஏய், நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? ஜானகி அக்கா மாதிரி இருக்கா அவங்கள அம்மானு கூப்பிட ஆசை இருக்காதா? அதையும் கெடுக்க நினைக்கிறீங்க? அதுக்காக அவ தப்பா கூப்பிடுறத அப்படியே விட்டுற முடியுமா? ஐயோ, சரி தப்புங்கிறதெல்லாம் பார்வையில தான் இருக்கு, பாசத்துல இல்ல. கங்கா, ஏன் இப்படி பண்ற? விடுங்க. தேவசேனா புத்திசாலி, அவளுக்கு எதுவும் சொல்ல வேண்டியதில்ல. போக போக அவளே புரிஞ்சுப்பா. தயவு செஞ்சு அவளை அவ இஷ்டத்துக்கு இருக்க விடுங்க. தேவசேனா, நீ எப்படி கூப்பிடணும்னு நினைக்கிறியோ அப்படியே கூப்பிடு. அவங்க ஒன்றும் தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க. சரியா? சரி கங்கா. சரி, போய் ட்ரெஸ்ஸை மாத்திக்கோ. சீதா உனக்கு சாப்பாடு ஊட்டி விடுவாங்க. நான் போய் யூனிஃபார்ம் மாத்திட்டு வரேன். நீ சாப்பாடு எடுத்துக்கிட்டு ரூமுக்கு வா. சரி. பரவாயில்லையே, வந்த முதல் நாளே தேவசேனாக்கு ஊட்டி விடுற அளவுக்கு அவகிட்ட நெருங்கிட்டியே.
இது வரைக்கும் கங்கா தான் வீட்டையும் பார்த்துக்கிட்டு தேவசேனாவையும் பார்த்துக்கிட்டு இருந்தா. நீ வந்ததுனால கங்காவுக்கு தேவசேனாவை பார்க்குற வேலை குறைஞ்சிருக்கு. வேலை குறைஞ்சா பரவாயில்லையா, ஆனா கங்காவுக்கு வேலை இல்லாம போயிடாம பாத்துக்கோங்கயா. என்னம்மா உங்க அப்பா எதையோ மனசுல வச்சுக்கிட்டு பேசுற மாதிரி இருக்கு. அவருக்கு என்னப்பா, நான் கேரளா போனதுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணி பேசலங்கிற கோவம் போல இருக்கு. அப்பா தானே பேசிட்டு போறாரு, கொடுங்கப்பா. மாப்பிள்ள, உங்க லக்கேஜ்லாம் ரூம்ல வச்சுட்டேன். இந்த எக்ஸ்ட்ரா ஒரு லக்கேஜ் கார்ல இருந்துச்சு. இது அந்த பொண்ணோட லக்கேஜ் போல இருக்கு. இந்த லக்கேஜை அரண்மனையில வைக்கட்டுமா இல்ல அவுட் ஹவுஸ்ல வைக்கட்டுமா? இது என்ன கேள்வி? உங்களுக்கு தெரியாததா? அவுட் ஹவுஸ்ல வச்சிருங்க. இல்ல மாப்பிள்ள, நீங்க யாரை எங்க வைப்பீங்கன்னு தெரியாதுல்ல, அதான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டேன். நான் அவுட் ஹவுஸ்ல வச்சிடுறேன் மாப்பிள்ள. அப்பா, அவர் சொன்னா வச்சிருவீங்களா? ஏங்க, சீதா என்னோட ஃப்ரெண்டு. நான் இருக்கிற இடத்துல தான் அவங்களும் இருப்பாங்க. அவங்கள கௌரவ குறைச்சலா நடத்துறது என்ன கஷ்டப்படுத்துற மாதிரி. ஏய், உன் ஃப்ரெண்டு நல்லதுக்காக தான் சொல்றேன். நீயே இந்த அளவுக்கு பெருசுப்படுத்துற? நீ சொல்றது சரியா இருக்கலாம்ப்பா, இருந்தாலும் நம்ம வீட்டில் இடமா இல்லை. சீதாவை நம்ம வீட்டில் ஒருத்தையா நினைச்சதுக்கு அப்புறம் அவ வீட்டோட இருக்கிறது தானே நியாயம். ஆமா அருண், சீதா எங்கேயே இருந்துக்கிட்டுமே. நீங்க எல்லாம் சீதா மேல உள்ள மதிப்புல பேசுறீங்க. ஆனா நான் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு அவங்க அவுட் ஹவுஸ்ல இருந்தா தான் சரியா வரும். மாமா, அவங்க லக்கேஜ் அவுட் ஹவுஸ்ல வச்சிருங்க. சரிங்க மாப்பிள்ள. ஏற்கனவே நீங்க கஷ்டத்தோட வந்திருக்கீங்க. உங்க நிம்மதி இந்த வீட்டுல கெட்டுறக்கூடாது. நான் உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். நான் பேசுறது உங்களை கஷ்டப்படுத்திருந்தா சாரி. ஐயோ, நான் அனாதை இல்லத்துல இருந்து வந்தவ. என்னை எங்க இருக்க சொன்னாலும் இருந்துக்குவேன். ஆனா என்னால உங்களுக்கு ஏதாவது மன கஷ்டம் வந்துருமோன்னு தான் சங்கடமா இருக்கு. நீங்க அப்படி நினைக்காதீங்க. இந்த வீட்டுல எவ்வளவு சகஜமா இருக்க முடியுமோ அவ்வளவு சகஜமா இருக்கலாம். அப்பதான் உங்களுக்கு நடந்ததுல இருந்து நீங்க மீண்டு வர முடியும். பாத்துக்கங்க. என்ன மன்னிச்சிடுங்க. அவுட் ஹவுஸ் வேற, அரண்மனை வேறயா? ரெண்டும் பக்கத்துல பக்கத்துல தானே இருக்கு. சொல்ல போனா எனக்கு எளிமையா இருக்கதான் பிடிக்கும். உங்க வீட்டுக்காரர் எனக்கு பிடிச்ச இடத்துல தான் இருக்க வச்சிருக்காரு. நீங்க இது எதையும் பெருசுப்படுத்தாதீங்க. உங்களுக்கு உண்மையிலே பெரிய மனசு. உங்களை விடவா? தேவசேனாக்கு சாப்பாடு கொடுக்க சொன்னீங்கல்ல, அவ சாப்பிடாம இருக்க போறா. ஐயோ, இந்த பிரச்சனையில நான் அவளை மறந்துட்டேன். வாங்க போலாம். வாங்க. என் நந்தினி வருவான்னு உண்ணாம உறங்காம 4 நாளா உன்கிட்டயே சரணாகதியா கிடக்கிறனே, உனக்கு தெரியலையா? ஓ ஈச பிட்டுக்கு மண் சுமந்து பிள்ளைக்கறி கேட்டு பண்ணின திருவிளையாடலை விட நந்தினியோட கஷ்டம் பெருசாவில இருக்கு. படுபாவி அந்த குமார கொன்னுட்டேன்னு போன அமாவாசைக்கு என்ன தேடி வந்து சொன்ன நந்தினி இந்த அமாவாசைக்கு வரலையே. ஏன்? அமாவாசை உச்ச நாளிகையில நந்தினி விஸ்வரூபம் எடுத்திருந்தா அவளை சுத்தி என்ன தடை இருந்தாலும் அதை உடைச்சிருப்பா. அவளுக்கு இருக்கிற தடையை உடைச்சிட்டு வர முடியலைன்னா நந்தினி விஸ்வரூபம் எடுக்க முடியலைன்னு தானே அர்த்தம். அமாவாசை அன்னைக்கு
நந்தினி சக்தி நாகமா மாற முடியாத அளவுக்கு அவளை யாரு கட்டுப்படுத்தினது? ஈசன் அடியார்களுக்கு சோதனைகளை கொடுத்து நாயன்மார்கள் ஆக்குனான். ஆனா நந்தினிக்கு சோதனைகளை கொடுத்து அவளை மறுபடியும் முடங்கி போகல வச்சிருக்கான். இது எந்த விதத்துல நியாயம்? பராசக்திக்கு உடம்போட இடது பாகத்தை கொடுத்து மங்கை பாகனா அர்த்த நாரியா பராசக்தியை கௌரவப்படுத்த தெரிஞ்ச ஈசனுக்கு எங்க காட்டம்மனுக்கு கிடைக்க வேண்டிய வெற்றி அவன் கண்ணுக்கு தெரியலையா? எத்தனை நாளைக்கு தர்மத்தை நிலநாட்டாம நந்தினி விட்டு கொடுத்துக்கிட்டு இருப்பா? எத்தனை நாளைக்கு கொடுமைக்கு மேல கொடுமைய அனுபவிச்சுக்கிட்டு இருப்பா? என்னைக்குத்தான் அவ போராட்டம் முடிவுக்கு வரும்? என்னைக்குத்தான் சத்தியத்துக்கு வெற்றி வரும்? நீ சொல்ல மாட்ட. ஆனா நீ சொல்லலைங்கிறதுக்காக நான் உன்னை விட மாட்டேன். நந்தினி என்ன தேடி வராம இருக்கலாம், நான் அவளை தேடி போறேன். அவ எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு வெளியில கொண்டு வந்து காட்டுறேன். இது உன் மேல சத்தியம். இதுதான் கங்காவுக்கு கன்னியா பூஜை நடந்தப்போ எடுத்த போட்டோ. கங்காவை உட்கார வச்சு அப்பாவே கங்காவுக்கு தீர்த்த நீர் ஊத்துறாரு பாருங்க. கங்காவுக்கு கன்னியா பூஜை பண்ணதுனால வீட்ல யாரும் பூஜை முடியற வரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கல்யாணத்தன்னைக்கு கங்கா என்னையும் அப்பாவையும் பட்னி போட்டுட்டா. அப்படியா? ஆமா. சரி சரி, நீ அவங்களுக்கு ஆல்பம் காட்டினது போதும், வா வந்து படு. இரு கங்கா, எல்லா போட்டோவையும் காட்டிட்டு வரேன். இதுதான் கங்காவோட முகூர்த்த பட்டு புடவை. இத செலக்ட் பண்ணதே நான் தான். நான் செலக்ட் பண்ண புடவை இல்ல. கங்கா எப்படி இருக்கா? தேவதை மாதிரி இருக்காங்க. இந்த தேவதை கழுத்துல அப்பா தாலி கட்டுறத பாக்குறீங்களா? கட்டுறத பார்த்து லைட்ஸ் போயிட்டீங்களா? போட்டோல அப்பாவும் கங்காவும் ஹீரோ ஹீரோயின் மாதிரி இருக்காங்கல்ல? ஏய், இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்ல? போதும் போதும், காலையில ஸ்கூலுக்கு போகணும், வந்து படுவா. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு கங்கா, காட்டிட்டு வந்துடுறேன். நீ ஏசி ஆன் பண்ணு. சரி. உங்க அம்மா ஜானகியோட கல்யாண ஆல்பம் எனக்கு பார்க்கணும் போல இருக்கு. நீ எடுத்துட்டு வரியா? எங்க அம்மாவோட கல்யாண ஆல்பத்தை கேக்குறீங்களா? கங்கா, நானே கேட்க மறந்துட்டேன். எங்க அம்மாவோட கல்யாண ஆல்பம் எங்க? ஆல்பம் கங்கா, உங்க கல்யாணத்துல நான் பாவாடை சட்டை போட்டுக்கிட்டு குட்டி பொண்ணா இருக்கேன். எங்க அம்மா கல்யாணத்துல நான் எப்படி இருந்தேன்னு பார்க்கணும்ல, அதான் கேக்குறேன். யார் ரெண்டு பேரும் சிரிக்கிறீங்க? உங்க அம்மாவுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் நீ பிறந்த. அது எப்படி? நான் இல்லாம அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க? நீ பொண்ணா கிடைக்கணும் தான் பண்ணிக்கிட்டாங்க. இதுக்கு மேல கேள்வி கேட்டு என்ன திணற அடிச்சிடாதடா செல்லம். சரிடி செல்லம், பொழைச்சு போடி செல்லம். என்ன டி போட்டனா நண்டு புடி பிடிப்பேன். நீ நண்டு புடி பிடிச்சேனா நானும் பிடிப்பேன். வேண்டாம். வேண்டாம். சரி
சரி விளையாண்டது போதும். அவங்களுக்கு எங்க அம்மா ஆல்பத்தை எடுத்து கொடு. இல்ல பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் கேட்டேன். ஆ, ஜானகி அக்காவோட கல்யாண ஆல்பம் இல்ல. ஏன்னா அவரும் அவங்களும் நாச்சியார் கோவில்ல லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க.